இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. எனக்கு வீடும் இல்லை, நான் வீடு இருக்க அதில் அவ்வளோவா பிரிக்கல, அது பிரச்சனை. எனக்கு முக்கியமான உதவி வந்து எனக்கு ஒரு கடை ஒன்று போட்டு தாங்க. நான் அந்த கடையை வச்சு நான் முன்னேறிடுவேன், அந்த பிஸ்னஸை வச்சு முன்னேறிடுவேன். எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா காசு ஆராய்ச்சும் எனக்கு உதவி செய்யுங்க. என் புருஷனுக்கும் கஷ்டமான வேலை செய்ய இயலாது, மற்ற ஒரு கைப்புள்ள இருக்குது. ஆனால் நான் இந்த தம்பிக்கிட்ட நாங்கள் கோல் எடுத்து கேட்டுத்தான் நான் அந்த உதவியை எங்களுக்கு அவங்க வந்திருக்காங்க, நீங்க உதவி செய்வீங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு ஒருவர் உதவி இல்லை, நான் எத்தனையோ பேருக்கிட்ட ஜிஎஸ் ஆபீஸ்ல இருந்து எல்லா இடத்தையும் போயிருக்கேன் நான் உதவி கேட்டு. எங்களோட கஷ்டத்துல எனக்கு கும்பிட்டு கேட்குறேன், எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா காசு இந்த கடைக்குடியில் போடுறதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. யாருன்னாலும் சரி பாக்குறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அண்ணா அக்கா மாதிரி யாருன்னாலும் சரி. என் பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட கொண்டு போறதுக்கு காசு இல்லாம நான் இருந்தேனா. இந்த வீடியோவை பாக்குற நீங்க சும்மா தட்டி விடுத்து போயிடாதீங்க. எங்களோட கஷ்டத்தை தான் நாங்க சொல்றோம், தட்டி விடுத்து போயிடாம எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து நானும் பவித்ரன் வந்து வெளியே நிற்கிறோம். அதாவது வாழைச்சென்னெல்லாம் தாண்டி ஓட்டமாடி தாண்டி அப்படியே வந்து நாங்கள் வாகரை போகிற அந்த ஜங்ஷனில் வந்து தான் நிற்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வாகரைக்கு வந்து போகிறோம். வாகரைக்கு என்ன காரணத்துக்காக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ வந்து ஒரு 5-6 நாளாக வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து கால் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. தம்பி வந்து எங்கே இருக்கிறீங்க, எனக்கு எங்களை ஒருக்கா வந்து விசிட் பண்ணி பாருங்க என்று சொல்லி கால் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன, இப்போ வந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இப்போ அதாவது அவங்களையும் வந்து பாருங்க, எங்களையும் வந்து பாருங்க, வீடியோ எடுத்து போடுங்க, எங்களை பிரச்சனையும் உங்களோட யூடியூப்ல போடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த வகையில் வந்து இந்த இருக்கிற அக்கா வந்து கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க, ஒருக்கா வீட்டை வாங்கன்னு சொல்லி. அதாவது வாரைக்கும் போகிறதுல வாரைக்கு முன்னுக்கே போகிற இடத்துல வந்து அவங்களோட வீடு வந்து இருக்கான். அவங்களுக்கு வந்து இருக்கிறக்கு ஒரு வீடு இல்லாமல் ஆக்கிற வீட்டில் மாறி 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 இருக்கிறாங்களாம். அதோட வந்து அவங்க ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க. வீடுன்னு சொன்னால் பெரிய வீடு இல்லை, ஓலமட்டியால் ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்களாம். அந்த வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஒரு உதவியாக வந்து எதை உதவி செய்யலுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வயசில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவட ஹஸ்பண்டுக்கு வந்து இடுப்பு கீழே கொஞ்சம் வேலை செய்யாது என்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தா. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து போய் பார்த்து இனி வந்து இது இவங்க சொன்ன எல்லாம் ஓகேவா, உண்மையாவே இவங்களுக்கு கஷ்டமா என்றதை பார்க்குறானே நம்மளோட ஸ்டைல். அதே போல் வந்து இந்த பிரச்சனையை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு வந்து வெளியே நிற்கிறோம். இந்த அக்காவை போயிட்டு பார்த்து இந்த அக்காவுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்து அதை வந்து முடிஞ்ச அளவு ஒரு வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோவில் எதுவும் உதவியில் வந்தால் இந்த அக்காவுக்கு நாங்கள் செய்யலாம்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து அந்த வாகரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ரோட்டால் வந்து போய் கொண்டு இருக்கிறான். இப்போ என்ன பகுதின்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் தான் எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ நானும் வாட்ஸ்அப்பில் தான் கழிச்சிருந்தேன். நான் இப்போ அந்த வகையில் வந்து திரும்பி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணால் வாட்ஸ்அப்பில் வந்து ஆஃப்லைன் இருக்கிறாங்க. அப்போ அதே நம்பருக்கு நான் வந்து நார்மல் கால் வந்து பண்ணியிருந்தேன். நார்மல் கால் பண்ண வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனோட ஃபோன் வந்து ஆஃபில் இருக்குது. ஆஃப்னா இன்வெலிட் நம்பர்னு சொல்லுதானே, அதாவது அவங்க அது நார்மல் நம்பரை யூஸ் பண்ணல போல. அப்போ எனக்கு அந்த அக்கா வந்து அனுப்பியிருந்த ரெக்கார்டில் வந்து சில்லறை கடைக்கு பக்கத்தில் நான் அவங்களோட வீடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது சில்லறை கடைண்ணே, நம்ம கேட்டு போவோம். காட்டுங்களேன் கடை. இந்த சில்லறை கடை என்ன பேர் சொல்லியிருந்தா அக்கா? நாகலிங்கம் சந்திரவதனி. நாகலிங்கம் சந்திரவதனி. போய் கேட்குறீங்களா? நான் போய் கேட்குறேன். உள்ளுக்குள்ள இருங்க வாங்க. இந்த இது காயங்கனி, காயங்கனி மாங்கனி. ஓ சரி சரி. நாகலிங்கம் பேர் சொல்லு. சந்திரவதனி. சந்திரவதனியா? ஓ நாகலிங்கம் சந்திரவதனியோ. ஓ சந்திரவதனி என்று கேளுங்களேன். நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன்.
இந்த சிவலிங்கம் சந்திரவதன் இந்த வீடு தெரியுமா? எங்க அந்த ரோட்டுக்குள்ள போகணுமா? இதான் வீடு இல்லையாக்கள்? இதுதான் வீடு. வாடா, இதான் வீடாண்டா. வீட்டு ஆட்கள் இல்லையாடாப்பா? 2 மணிக்கு வருவேன்னு சொன்னா. ஹலோ, வீட்டுக்குள்ள ஆட்கள்ல என்ன பேர் திரும்பி மறந்துட்டு. தம்பி வாங்கல வாங்கலமன். இதான் வீட்டுக்காராக்கள் இல்லையா? அவங்க வீட்டுல ஆக்கள் இல்லையா? எங்க போயிட்டாங்க? என்னடா சரி, இவ்வளவு தூரம் வந்து டாக்டர் இல்லை. தெரியான்றாங்கடா. கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகி பார்ப்போம்னே. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து திரும்பி இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நின்றுட்டு இப்போ திரும்பி வந்து போகிறோம். என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்கா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க பிள்ளைய கூட்டிகிட்டு. இப்போ தான் வந்துட்டாங்களாம். வீட்டாக நிற்கிறேன் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த இனலில் நிப்பாட்டுவோமே, காரும் நம்மளை போல் ஒரு மனிதன் தானே, நம்மளை போல் ஒரு மிருகம் அல்லடி. பாருங்க தான் நிற்கிறாங்க. இவங்க தான் கால் பண்ணவங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்திருக்காங்கண்ணே. சரி போயிட்டு பார்ப்போம். எங்க போன? வளர்த்துக்கணும்னு சொல்லி ஒரு 3 நாள் ஆத்திராவும் அப்ப கொண்டு போனேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி சொல்லிட்டு இதை இப்படி பிடிச்சி இப்படி அமர்த்தி. இது உங்களோட வீடா? இல்ல இது எங்கட வீடு இல்ல. அப்படியே இதுல இருக்கிறீங்க வந்து? நாங்க வந்து இருக்கிறது வீடு இல்ல தானே, இதோட 3ஆவது வீடு மாறிடியும். இப்ப ஒரு மாசத்தாலும் இப்ப சொல்லுவாங்க. இது புள்ள வந்து வீடியோக்கு வர பிரச்சனை இல்லையா? இல்ல வீடியோ போறதுனால அது பிரச்சனை இல்ல. இப்ப இல்ல சரி சொல்லுங்க. இது வந்து எங்கட வீடு இல்ல. இப்ப பக்கத்து வீட்டு அந்த அறிக்கை கடைக்காரக்கிற வீடு. இப்ப இங்க வந்து இப்ப நாங்க வந்து 1 வருஷமா ஆகுது. இப்ப அவங்களும் இப்ப இந்த வருஷம் மட்டும் தான் இருக்க சொல்லிருக்காங்க இந்த வீட்டுல. வர வருஷம் ஓலும் போகணுமான்னு சொல்லி நாங்க அங்க இருக்கிற வீடு என்ன கட்டி இருக்கிறீங்களா? ஓலக்குடியில் கட்டிருக்கோம். வளைச்சி தகரம் அடிச்சிருக்கோம். பழைய தகரம் இல்ல. போமா போமா போயிட்டு எதால போகணும். இந்த இதால போய் அந்த கொங்குரு ரோடு 2வது கொங்குரு ரோடு வருது. அப்படியே போய் உள்ளுக்குள்ளால ஒரு கிரவ ரோட்டை கொண்டு வரும். அதுக்குள்ளால போனீங்கன்னு சொன்னா அவர்த. சரி வாங்க போ. வா போமா. இங்க போணும் வா. தங்கடி போணும். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அக்காவை வந்து கூட்டிட்டு அக்காவோட சொந்த வீடுன்னு அங்கே வந்து போகிறோம். இப்போ அதை காட்டுங்க பத்திரன். இதுதான் வந்து அவள் வந்து இருக்கிற வாடகைக்கு இருக்கிற வீடு. அப்போ அந்த வீட்டில் வந்து வச்சு நாங்கள் வீடியோ எடுக்கிறதுல வந்து பிரயோசனம் வந்து இல்லை. ஸோ வந்து அக்காவை வந்து கூட்டிகிட்டு போவோம் அவட வீட்டை. ரைட், ஏறுங்க. சரியா? ஆமா, இப்ப நீங்க இப்ப இங்க இருக்கிற வீடு இருக்கு தானே, இது வந்து இப்ப வாடகைக்கா இருக்கிறீங்க? வாடகை தான்.
வாடகை என்ன மாசத்துக்கு ஒரு 3000 கொடுக்குறேன். கரண்ட் பில்லும் கட்டுறேன் நாங்க. மாசத்துக்கு ஒருக்கா 3000 கொடுக்குறேன். சரி. கரண்ட் பில்லு நாங்க தான் கட்டுறேன். கரண்ட் இல்ல பக்கத்து வீட்டுல நீங்களும் மகனுமா இருக்கிறீங்க? நானும் பிள்ளையும் அப்பா கடலுக்கு போய்க்காரு. இப்ப வருவாரு 3 மணியை போல. இந்த ரோட்டால பிள்ளையாட்டம் கொடுக்கல. பிள்ளைய அவர்த்த அம்மா இருக்கா, அம்மாட்ட கொடுக்கலாம். அம்மாட்ட கொடுக்கல அவனே. சரி சரி சரி. அத்தாங்க இதோட 3 வீடு மாறி பிறந்து ஒரு வயசால இந்த விடத்தறிக்கை அந்த அறிக்கை வீட்டுல இருந்த நாங்க. இந்த அறிக்கை வீடு அந்த அறிக்கை வீடு அதுல இருந்து ஒளிம்ப சொல்லித்தாங்க. கடலுக்கு போய் வந்து இருக்கக்குள்ள ஒளிம்ப சொல்லித்தாங்க. அதோட ஒளிம்பிட்டு போனாங்க. போயிட்டு இந்த இப்ப போற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து நாங்க அங்க அவட அம்மா அறிக்கை வீட்டுக்கு அந்த வீட்டுல இந்த ரோட்டுக்குள்ளால இந்த ரோட்டுக்குள்ளால. ஓய் வாடகை கொடுக்குதோ இல்லையா? இதுக்கா இதுக்குள்ளால விடுங்கப்பா. இதா இதுக்குள்ளால விட்டு அந்த இந்த ரோட்டால போகணும். இதுக்குள்ளால போகணுமா? இதுக்குள்ளால போகணும். ஓகே. எங்கட பாவம் பார்த்தா ஒரு ஆக்களும் கூப்பிட்டு வீடு தாரேன். வாகனம் வந்து போறாக்கா? வாகனம் வார பெரிய வாகனங்கள் வாரது. வெள்ளம் போட்டாதான் நீ நிக்கும் எல்லா இடமும். சரியா? வந்து அந்த முன்னுக்கு வர இந்த போக்கடியால மடக்கினீங்கன்னா இந்த பக்கம் மடங்கினீங்கன்னா சரி. இந்த பக்கம் மடக்கினா சரி. இந்த பக்கம் எது வீடு? மஞ்சள் கலரா? அந்த அப்படியே போங்களா? அந்த அவட தெரியும் அந்த வேலி கட்டிக்கு எங்கட உள்ள வீடு தான். என்னட்டுக்கும் போனாரு அந்த தெரியுதோ இல்ல வீடு. அதுல இருக்கிறதுக்கு முதலே பாம்பு வந்துட்டு 2 நாள் இருந்த நாங்க. அதோட பயத்துல நீ மாறிதானே வாரது இவைய வச்சுக்கலான்னு சொல்லி ஒளிம்பிக்கு ப்ரோ அங்க போய் இருக்கோம். இந்த அறிக்கை வீடுதான். எதுல நிப்பாட்ட? இவர் தண்ணி பாடுங்க. இந்த அம்மா அறிக்காவோ? இது உங்க அம்மாவா? அம்மா கேட்டுங்க. இந்த வீட்டுல இருந்த நாங்க தான். சரி இறங்குங்க போய். பூட்டி இருக்கா? ரைட் ரைட். நம்ம ஃபைனலா வந்துட்டோம் இடத்துக்கு. அப்படி இறங்கிட்டு இது யார வீடு? இதுவும் சொந்த வீடு இல்ல, அம்மா இருக்காவோ. இதுல நாங்க இருந்தான். இதுல ஒரு மாசம் இருந்திருப்போம். இந்த வீட்டுல ஒரு மாசம் இருந்துக்க. இந்த வீட்டுல மகனை கொடுத்துட்டு வாங்க. இவளை வச்சு கொள்றியா? மகள் வர மாட்டா போக மாட்டா. போன பாத்துக்கிறீங்களா? வாங்க. இந்த வீட்டுக்கு இப்ப என்ன பிரச்சனை? எங்களுக்கு இப்ப இதை கொஞ்சம் திருத்திட்டாங்க. இல்லைன்னு சொன்னா ஒரு சின்ன வீடு ஒன்று அறிய வீடு மாதிரி சின்ன வீடு கட்டி தந்தாலும் பரவாயில்ல. ஓலை வீட்டுல இருக்கிற அம்மாவோட இருக்கலாம் தானே அந்த வீட்டுல? நல்ல தானே இருக்கு அந்த வீடு. இதுவும் ஆக்கற வீடு தானே அவங்களுக்கு. இதுவும் ஆக்கற வீடு தான். அம்மாவுக்கு வீடு இல்ல. திடீரெண்டு ஒழும்ப சொல்லிட்டாங்கன்னா இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒழும்பு போகணும். இதுல இருந்தேன் நாங்க ஒரு மாசம் இருந்ததுல ஒரு மாசம் இருந்தேன். கதிர இருக்கா திறந்தா இருக்கு? என்ன ஃபுல்லா யாரும் வந்த கதவு எடுத்துட்டு போயிட மாட்டாங்களா? இல்ல இது கொண்டு வரல. நாங்க கொண்டு வந்து திரும்ப தூக்கிட்டோம். சும்மா தானே இருக்கு. சும்மாதான் இருக்குது. சரி கதிர இருக்காங்க. கதிர எடுத்துட்டாங்க. சரி இப்ப எல்லாத்துக்கும் உங்களோட பேர் என்ன? என் பேரு சிவலிங்கம் சந்திரவதனி. சிவலிங்கம் சந்திரவதனி. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 36 வயசு. 36 வயசு. சரி அக்கா. ஓகே. இப்ப உங்களோட அவர் ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யறாரு? கடத்தொழில் தான். கடத்தொழில். நேற்று போய் 200 ரூபா, முந்தநாத்து போய் 300 ரூபா. அதுவும் பிள்ளைக்கு சாப்பாடு வேண்டி கொடுக்கத்தான் எனக்கு கணக்கு அதிகம். இப்பயும் போற ஆள்கிட்ட கடன் வேண்டி தான் நாங்க ஆஸ்பத்திரி போறதுக்கு. அது தெரிஞ்ச ஆட்டோக்கார மாமா கிட்ட போய் கேட்கையும் வந்தாரு காசு. இப்ப எங்க தங்கச்சியில எனக்கு ஆக மனவர்த்தாது. நம்பி எங்க தங்கச்சியில இப்ப காசு எடுத்து வந்தவன் 1,51,000. அப்ப அவரு தண்ணு ஐயா இந்த காசு தான் நாளைக்கு தாரண்டு இல்லைன்னு தான். எனக்கு அது ஆக மன வருத்தம். பிரச்சனை இந்த வீட்டை கொஞ்சம் இல்ல. இப்ப உங்களோட ஹஸ்பண்டுக்கு என்ன வேலை செய்யறாரோ கடல் தொழில். இப்ப அவருக்கு என்ன வருத்தம்? அவருக்கு இந்த இடுப்பு தான் தம்பி பிரச்சனை. இடுப்பு பிரச்சனை. இடுப்புக்குள்ள என்ன வேலை செய்யாதா? இடுப்புக்குள்ள வேலை செய்யும். அந்த கஷ்டமான வேலை செய்ய மாட்டாரு. பாரமான வேலையை மேசம் வேலையில அது செய்ய இயலாது.
அப்ப இப்ப ஒவ்வொரு நாளும் போக்குல வந்து இப்ப அவரு தோணியில அமைச்சிருக்கிறா இல்ல ஆக்கல்றதுலாம் போறோம். ஆகுற இப்ப ஓ, ஒரு இப்ப நாளைக்கு அவங்க என்ன எவ்வளவு அவரு சம்பளம் வரும்? நேத்து வந்து 200. 200 ரூபாவா? ஓ, நேத்து வந்து 200 ரூபா, முந்த நாத்து 500 ரூபா. கனெக்ட் என்ன? அப்படித்தான் வருது. இப்ப கடலுக்கு மீன் படுற மாதிரி தானே. இப்ப மீன் பட்டா கொண்டு வருவாங்க 2000 3000 கொண்டு வருவாங்க. இப்ப 2000 3000 கொண்டு வந்து இப்ப எவ்வளவு நாள் ஆயிடுது இப்ப சம்பளம்? இப்ப கொண்டு வந்து இப்ப ஒரு 10 நாளுக்கு மேல ஆயிடுது. 2000 3000 ஓ, கொண்டு வந்து அப்ப இன்னும் ஒரு 10 நாள்ல இந்த காசு வரும் தானே? மீன் இல்ல, நீ கடல் அடிக்கும். நீ முதலாம் மாசம் 2ஆம் மாசத்துக்கு போறா நீ தொழில் வரும். ஓ, தொழில் வருமானு தெரியும். அந்த போன அப்ப வருஷம் வந்தாக்கா இப்ப உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா இப்ப இந்த இப்ப எத்தனை மாசம் நடக்குது? 11ஆம் மாசம், இந்த 10ஆம் வருஷம் மாசம். ஓ, 10ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டம் அப்படித்தானே? இல்ல, இந்த வருஷமே மீன் இல்ல. இந்த தொடக்கத்துல இருந்து இல்ல, ஜனவரில தொடக்கத்துல இருந்து இருந்து மீன் இல்ல. தொடக்கத்துல இருந்தே மீன் இப்ப இல்ல. ஹஸ்பண்டுக்கு வந்து மீன் வந்து படுதுன்னு வைங்களேன், ஓ, பட்டுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டம் அது இல்லை? மீன் படுறது எப்படின்னு சொன்னா இப்ப இங்க வந்து மீனுக்கு விலை இல்ல. ம். 60 ரூபா 70 ரூபா தான் போகுது கிலோ. என்ன சொல்றீங்க? ஓ, அப்படித்தான் போகுது. இந்த என்ன மீன்? சாலை மீன். மத்த இன்னொரு இந்த தூண்டலுக்கு போவாங்க, அது வந்து 400 ரூபா கிலோ. இப்ப 3 பேர் சேர்ந்து போவாங்க. பெரிய மீன் பாறை மீன்லாம் எவ்வளவு இங்க கிலோ? அதுக்கு போறாங்க இல்ல, அதுக்கு போறாங்க மேல் கடலுக்கு போறாங்க. கீரி மீன் இல்ல, இந்த வருஷம் கீரி மருந்துக்கும் இல்ல. கீரி வரல. கீரி வந்திருந்தா கொஞ்சம் உழைச்சிருப்பாங்க. கீரி இல்ல, மீனே இல்ல. அந்த வாரன்னு சொன்னா அந்த சாலமங்கு தான் வருது, அது 70 ரூபா கிலோ. ஓ, அதுவும் 2 பேர் போற ஒரு 50 கிலோ பட்டாலும் குறைஞ்சது 1000 ரூபா கொண்டு வருவாங்க காலையில. 1000 ரூபா. ஓ, இப்ப அதுவும் இல்ல. சரியா காத்தா இருக்கு. சரியாக்கா. அப்ப ஹஸ்பண்டுக்கு என்ன பேர்? இவர பேரா? இவர பேரு நேன் ராஜா. நேன் ராஜா. நேகன் ராஜா. எத்தனை வயசு அவருக்கு? அவருக்கு 40 வயசு ஆகுது. 40 வயசு. இப்ப கல்யாணம் கட்டி நீங்க எத்தனை வருஷம்? நாங்க கல்யாணம் கட்டி இப்ப 4 வருஷம். 4 வருஷம். ஒரு மகள் தான் இருக்கு. ஒன்று தான் இருக்காவோ. இப்ப மகளுக்கு வருத்தம்னு சொன்னீங்க. ஓ, அவைக்கு இப்ப ஒரு கிழமையா வச்சு கத்துறா வேத்துக்க நோவுதான்னு சொல்லி அப்ப அண்டை கொண்டு மருந்து எடுத்து வந்தேன். நான் கொடுத்து நல்லா போகலன்னு சொன்னா கொண்டு வரச்சேன் வந்து ஸ்கேனுக்கு. அப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்த கொண்டு வரட்டான்னு சொல்லிக்காங்க. திருப்ப இன்னொருக்கா ஸ்கேன் பண்ணி பாக்கணுமாண்டு. ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை இல்லன்னு சொல்லல, அவங்க கொண்டு வரட்டான் திரும்பி கொண்டு வர சொல்லிருக்காங்க. சரி, ஒன்னும் புடி வடலையா, திருப்ப இன்னொருக்கா கொண்டு வரட்டான்னு சொல்லிக்காங்க. சரி, இப்ப நீங்க ஏன் இப்ப இந்த வீட்டு இப்ப இது வந்து உங்களோட வீடு தானே? ஜூம் அவுட் பண்ணி காட்டுங்களா. இப்ப இது வந்து உங்களோட வீடு தானே? இப்ப இந்த வீட்டுல வந்து நீங்க இருக்காம வந்து ஏன் போயிட்டு இன்னொரு ஆகுற வீட்டை போய் இருக்கிறீங்க? என்ன காரணம்? அங்க இருந்து இப்ப எங்களுக்கு பெஸ்ட் அந்த வளவெல்லாம் தரல. ஓ, இந்த வளவு யாரு? வளவும் கிடையாது. உங்களோட பேர்ல இருக்கு. இப்ப போட்டாச்சு. உங்களோட பேர்ல இருக்கு. இந்த வீடு வந்து உங்களோட. ரைட். இது உங்களுக்கு சீதனமா கிடைச்சதா? இல்ல சீதனமா கிடைக்கல. எங்களுக்கு வீடு வளவு இல்லன்னு சொல்லி அப்புறம் ஜிஎஸ்டி கழிச்சு தான் இந்த வளவு இப்ப தந்து இப்ப 1 வருஷம் தான் இருக்கு. இந்த வளவு தந்து இந்த வளவு வந்து வீடு தந்து 1 வருஷம். சரி, அப்ப ஏன் இங்க வந்து இப்ப நல்லா காத்துறீங்க, நல்ல ஒரு இடம் தானே, ஏன் இதை விட்டுட்டு அங்க போய் இருக்கிறீங்க? அங்க இருக்கிறவன்னு சொன்னா பாம்பு பிரச்சனை. பாம்பு பிரச்சனை? வெறும் பாம்பு பிரச்சனைக்காக மட்டும்தானே போய் அங்க பாம்பு பிரச்சனை. மத்த கரண்ட் இல்ல, மத்தது இங்க தண்ணி பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. தண்ணிக்கு போறேன்னு சொன்னா அங்க போகணும் தூர. ஏன் அங்க இருக்க தண்ணி? அங்க பக்கத்துல இருக்குது, தாங்கியல் இருக்குது, பக்கத்துல கிணறு இருக்குது. சரி, அதால அதுக்கு வாடகை ஒண்ணும் குடுக்கறல? வாடகை போன துண்டுல கொடுத்தேன் நாங்க. இப்ப 2 மாசமா தொழில் இல்ல, அவங்க கேட்கல. இல்ல இப்ப என்னண்டாக்கா, இப்ப அவங்க வீட வந்து தாராங்க தானே, அதுக்கு நீங்க வாடகை கொடுக்கணுமா இல்லாட்டி உங்களுக்கு உதவியா தந்திருக்காங்களா? உதவியா தான் தந்திருக்காங்க. உதவியா தந்திருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து நீங்க கரண்ட் பில்லையும் தண்ணி பில்லையும் கட்டிட்டு இருக்கீங்க அப்படியா? தண்ணி பில் இல்ல, கரண்ட் பில் மட்டும் கட்டுறேன். அது கரண்ட் இல்ல, நாங்க இன்னொரு பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்திருக்கேன் கரண்ட். அதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குறது? பக்கத்து வீட்டுல காசு கொடுக்குறோம் நாங்க. சரி, அப்ப நீங்க அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அம்மாவோட வந்து இருக்கலாமே. அம்மா தனியா தனி இருக்கிறா? அப்பா இருக்கியா? அப்பா இல்ல. அப்பா இருந்துட்டா? அப்பா செத்துட்டாரு. அப்பா செத்து இப்ப 8 வருஷத்துக்கிட்ட இருக்கேன். 8 வருஷத்துக்கிட்ட. அப்ப அம்மாவோட வந்து இருக்கலாம். அம்மா தனியா தனி இருக்கிறாங்க. அம்மா தனியா தான் இருக்கா. அதுவும் வந்து ஆக்குற வீடு தானே. இதுல இருந்து தான் இது போனாங்க. இதுல 1 மாசம் நாங்களே இருக்க விட்டாங்க. இப்ப நான் சொல்ற விளங்காக்கா, இப்ப அம்மா வந்து இந்த வீட்டுல இருக்கிறா, நீங்க அந்த வீட்டுல இருக்கிறீங்க. இங்கேயும் அவ வந்து கரண்ட் பில் தண்ணி பில் கட்டணும், அங்கேயும் கரண்ட் பில் தண்ணி பில் கட்டணும். இப்ப விளங்கு அவங்களுக்கு சில 2 பக்கம் போகுது இல்ல? இது வந்து நான் அப்படி பாக்க போனா இது வந்து தம்பி இருக்கான். தம்பியோட வைஃப் வந்து வெளிநாட்டுல. தம்பியோட இருக்கா. இப்ப அவங்களோட வந்து நான் இருக்கல. அதுதானே தம்பி கொழும்புக்கு போயிட்டான். தம்பி கொழும்பு போயிட்டான். இப்ப போயிட்டான். இப்ப வந்து இருக்கலாமே உங்களுக்கு? அது தெரியும் தானே. அவங்க ஒரு சாதி கதையில கதைப்பாங்க. அவரு கொஞ்சம் குடி பிரச்சனை, இவங்க எங்கடா அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனாடி நாங்க வரல பெருசா அங்க போறல. சரி, இப்ப நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நான் இடியப்பம் அதுதான் வச்சு விக்கிறேன். நாங்க எங்க வச்சு விக்கிறீங்க? அங்க வீட்டதான்.
வீட்டா ஓ. வீட்டை நான் வச்சு என்ன ஸ்கூல் பிள்ளையில கொடுக்குறீங்களா இல்லை ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இந்த அம்மா அங்க சொந்தக்காரர்கள் வருவாங்க வேண்டுறதுக்கு. ஆ ஒரு அப்போ அதில் உங்களுக்கு எவ்வளோ வரும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு இப்ப மாச்சில அதெல்லாம் பார்த்தா ஒரு 500 ரூபா சிலவுக்கு வரும். இப்ப இவரு போகலன்னு சொன்னா அதை வச்சு நாங்க சமாளிக்கிறோம். இப்போ இன்றைக்கு போட்டி உழைப்பு வியாபாரம் செஞ்சு முடிஞ்சா இன்றைக்கு இன்றைக்கு செஞ்சு எவ்வளோ முடிஞ்சு. வந்துச்சு இன்றைக்கு? இன்றைக்கு ஒரு 500 ரூபா வந்தது. அதை எடுத்து தான் நான் அங்க ஒரு ஆள்கிட்ட காசு கேட்டிருந்தேன். அதையும் வேண்டி தான் இப்ப ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் நாங்க. ஆஸ்பத்திரி போகணும். இப்போ இந்த பாம்பு பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? பாம்பு பிரச்சனை இங்கால பெரிய கரைச்சல் இந்த காடு பக்கத்துல தானே. அங்க அதெல்லாம் இல்ல. அந்த வீட்டுல அந்த கரைச்சல் எல்லாம் இல்ல. பாம்பு பிரச்சனைன்றது கொமனான பிரச்சனை வைத்திருனே. நார்மலா பாம்பு பிரச்சனை யானை பிரச்சனைன்றது கொமனான பிரச்சனை இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யறது? அதுக்கு ஒண்ணும் செய்யல. மத்த இவ சின்ன வெறிக்கிறாவுல அவ அங்க இருந்து பழகினவு தானே. அந்த வீட்டுல இருந்து பழகினவு. அதனால இங்க வந்தா ஒரு கொஞ்சம் பொழுது போகல வீட்டை போக கத்துவாவு. அதனால இந்த வீடுகள் கொஞ்சம் புதுசு தானே. இதெல்லாம் யாரு கட்டி தந்து? இதெல்லாம் பழைய தாரமெல்லாம் எங்கட அக்காட வீட்டை எடுத்து வந்து நாங்களா கட்டினதுதான். நீங்களா கட்டின? இதெல்லாம் வாங்கணுமே. இதெல்லாம் வேண்டின கைமரம்ல வாங்க காசு சமத்தில 1 லட்சம் எடுத்த நாங்க. லோன் எடுத்தா? லோன் எடுத்து கட்டி முடிஞ்ச பிறகு இல்ல கட்டி முடியல. எவ்வளவு கட்டணும் அதுக்கு? 5000 கட்டுற மாசம். வட்டி இருக்காது? வட்டி இருக்கு. எவ்வளவு வட்டி? வட்டி நம்ம கட்டுறத பொறுத்து விட்டு கட்டின முடிச்சனா வட்டி கூட வரும். அது என்ன கந்த வட்டி அப்படின்னு சொல்லி நிறைய வட்டிகள் வருது அதுல. அதால கட்டின வீடுதான் எங்களுக்கு அது முழுமையா முடிக்க எங்கிட்ட நீ வசதி இல்ல. இப்ப நாம என்ன செய்யணும்? உங்களுக்கு நான் என்ன உதவி என்றது உங்களுக்கு வேணும்? உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு இந்த வீட்டை கொஞ்சம் என்ன செய்யணும்? வீட்டு இந்த மேலுக்கு இல்லாட்டி என்ன செஞ்சு இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு வீடுனாலும் கட்டி தந்தாலும் பரவாயில்ல. சும்மா இப்ப என்னண்டாக்கா இப்ப உங்களுக்கு இப்ப ஆல்ரெடி இருக்குன்னு வீடு வீடை கட்டி தரக்கு கீழே வந்து இங்கல சைடு இந்த இவ்வளவுக்கு கொஞ்சம் கல்லையும் வச்சு போட்டு அப்படி போட்டாலும் நீங்க பாம்பு வருதுன்றீங்க. அது மேலுக்கு மட்டைய நாடித்தானே இந்த இது வருது. ஓலை மட்டைய நாடி. மேல ஓலை மட்டை பாம்பு வருதா? மேல தகரம் போட்டா பாம்பு வராதுன்றீங்க. தகரம் போட்டா பிரச்சனை இல்ல. அதுக்கு மேலாளியா பாம்பு வருது? அன்னைக்கு மேல இருந்து அமர்ந்து இறங்கி இந்த இதுக்குள்ள படுத்த இந்த சைட்ல. அதாவது மேல ஏறிதான் வருது, கீழால வரல. இல்ல கீழால வரதுக்கு இடம் இல்லையே. ஓலை மட்டும் இல்லாம தகரம் போட்டா சரி. தாரம் போட்டு தகரம் போடுறதுக்கு எவ்வளவு வேணும்? தாரம் போடுறதுக்கு எவ்வளவு தெரியா. இந்த தாரம் நாங்க வேண்டினது எல்லாம் ஒரு 6000 8 தாரம் வேண்டினாங்க. 12,000 மணி போனது 8 தாரத்துக்கு. சரி, அப்ப உங்களுக்கு வீடு மட்டும் தான் பிரச்சனை. சரியா? உங்களுக்கு அன்றாட உழைப்பு இருக்கு தானே. இப்ப நீங்க அதை வந்து வச்சுட்டு சாப்பிடுவீங்க. அடுத்து வந்து ஹஸ்பண்ட் வந்து மீன் தொழிலுக்கு போய் சில டைம்ல அவருக்கு 200 ரூபா வந்து வரும், சில டைம்ல 2000 ரூபா வரும், சில நேரம் சும்மா மாதிரி. அப்ப நீங்க அதுல வந்து இப்ப நீங்க உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான பால்மா பேக்கெட்ல இருந்து சாப்பாடு இப்ப இன்னைக்கு சாப்பிட்டாச்சா? இப்பதான் வந்த நாங்க என்ன சமைக்கல. சமைக்கணும். என்ன செய்யும்? ஆஸ்பத்திரியில இருந்து இப்ப நீ வந்த சாப்பிடுறதுக்கு சமைக்கிறதுக்கு சாமான் இருக்கா? நாங்க அதுகளை அப்படியே சமாளிச்சுடுவீங்க. இப்ப உங்களுக்கு வீடு மட்டும் தான் பிரச்சனை. வீடு ஒன்று கட்டி தந்தா சரி. என்னன்னு சொன்னா கட்டி தருவாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியலக்கா. சரியா? இப்ப என்னண்டா உங்களுக்கு இருக்குதானே ஆல்ரெடி வீடு. என்னண்டா இப்படி வீடு கூட இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சரியா? அப்ப இதுக்கு நீங்களே சொல்லுங்க. இத வச்சு கொண்டு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. எங்களுக்கு இந்த இத வச்சு இத மாத்தி தாரத்தை அடிச்சு தந்தா போதும். மேலுக்கு எதை வச்சு? இந்த மட்டை இல்லாம தாரத்தை அடிச்சு இந்த சைட்டுக்கும் கொஞ்சம் தாரம், அதாவது மேல இருக்கிற ஓலை இதை வந்து கலட்டி போட்டு தகரம் ஓலை இல்லாம புதுப்பிச்சு இந்த கிளை சீமெண்ட் எழுத்து தந்தீங்கன்னா எங்களுக்கு போதும். தகரம் விலையில் ஒண்ணும் பாக்கலையாக்கா நீங்க? விலை 12,000 ரூபா முடிஞ்சது. 6 தகரத்துக்கு. 6 தகரத்துக்கு 12,000 ரூபா. எந்த தரம்? இந்த தரம் இல்ல இது எங்கட அக்காட வீட்டை இருந்து காணா வந்து எங்கட அக்காட வேலி கிடைச்ச தாரத்தை வந்து எடுத்து. எத்தனை தாரம் தேவைப்படுமா? எத்தனை தெரியாது. இது மட்டை வந்து 100 மட்டை கூட தான் பிடிச்சிருக்கு. 6,000 7,000 கிட்ட போய்க்கு மட்டைக்கு. என்னண்டாக்கா நான் கண்ட்ராக்ட் செய்யற ஆள் இல்லக்கா, எனக்கு தெரியாது. தெரியும், நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். நான் அப்படி கணக்கு பாக்குறது எத்தனை தாரம் தெரியாது. சரி, இப்ப அக்காட பிரச்சனை வந்து இதுதான். இப்ப என்னன்னு சொன்னா நார்மலா வந்து பார்த்தா வந்து அக்காவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா மாதிரி வந்து அவ என்ன இடியப்பங்கள் உங்களோட தொழில எது மேம்படுத்துறதுக்கு எதுவும் உதவியில் தேவையா? எங்களுக்கு ஒரு கடை உண்டு, சின்ன ஒரு கடை வச்சு தந்தேன். இவ்வளவு கடை இல்ல, சின்ன கடை குடியில் ஒன்று வச்சு தந்தா நாங்க அப்படியும் கடை குடியில சின்ன ஒரு கடை வச்சு தந்தாலும் போதும். எதுல இந்த இடத்த வைக்கலாம். இதுக்குள்ள கடை இல்ல.
இந்த வெட்டைக்குள்ள கடை இல்ல, கடைக்கு நாங்க மீனுக்கு தான் போகணும். ம். இதுக்குள்ள உள்ளவங்க அங்க என்ன வேணும் உங்களுக்கு கடைக்கு என்ன தேவை? கடைன்னா சில்லறை கடை. இந்த நீங்க இப்ப இடியப்பம் தானே சொல்றீங்க, ஏன் சில்லறை கடைக்கு போறீங்க? இப்ப அதோட வந்து இப்ப சில்லறை கடையும் போட்டு இடியப்பத்தையும் வச்சா இப்ப 2 ஜாக இடியப்ப கடை ஒன்று போடலாமே. இடியப்ப கடை போடலாம் தான். ம். அதுக்கு இடியப்பம் இதுக்குள்ள வந்து பிசினஸ் போவாது. அங்க மெயின் வழியா கொஞ்சம் புள்ளைகள் வருது. செய்யல அது என்னன்னு சொன்னா நான் வீட்டுலதான் செய்யறேன். அவருக்கு தெரியாம முன்னுக்கு அவரு கடை வச்சுட்டான்னு இருக்காரு வீட்டுக்கார ஆளு. அவருக்கு தெரிஞ்சா ஒழுப்பி போட்டுருவாங்க வீட்டை விட்டு. இப்ப நான் அது தெரியாம வீட்டுக்கு வந்தேன் போயிட்டுவாங்க. அதனால அவர்த்த வைக்கல அது இல்லாட்டி வீட்டுக்கு வந்து வாங்குறாங்கல்ல, இங்க வந்து வாங்குங்கன்னு சொன்னா வந்து வாங்குவாங்க தானே இல்லையா? தூரம் தானே தம்பி. அங்க இருக்கிறத விட அங்க எல்லாருமே இல்ல இருக்கிறவங்க வாரவங்க. இதுக்குள்ள இருந்து அம்மா மட்டும் தான் வருவாங்க. அம்மா மட்டும் தான் வருவாங்க. இது எத்தனைக்கு எத்தனை? இது 20? இது எத்தனை வரும்? அதெல்லாம் தெரியா. நாங்க ஒரு சாரணமா புடிச்சு கட்டி விட்ட தெரிஞ்ச மாதிரி. கணக்கு வழக்கு தெரியாது. தகரம் வந்து மேலுக்கு வந்து நாங்க அளந்து பார்த்த 12 அடி வருது. இப்ப இப்படி நீட்ட பார்த்தா எத்தனை தகரம் வேணும்னு சொல்லலையா? எத்தனை தகரம் நாங்க இந்த இது செஞ்சு பார்க்கல. இப்படி இந்த இதை மட்டும் இங்க ஆகலமான தகரம். உங்களோட சகோதரங்கள் அங்க சகோதரம் எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. உங்களோட எல்லாரும் வெளிநாட்டுல. எத்தனை சகோதரம் உங்களுக்கு? எனக்கு 2 தங்கச்சி ஒரு அக்கா 3 பேரும் வெளிநாட்டுல இருக்காங்க. தம்பிர கொஞ்சம் வெளிநாட்டுல இருக்கு. எனக்கு ஒரு தங்கச்சி காசு போட்டுதான் நான் கேட்டேன். நான் அவனுக்கிட்ட புருஷங்காலட்டான் கேட்டேன். நான் இல்லைன்னு தான் அவங்களாம் உதவி இல்லை எனக்கு. அவங்கள ஆக்களாலே உதவி இல்லை, எந்த ஆக்களாலே உதவி இல்லை எனக்கு. யாருமே உங்களோட காய்க்கிறலையா? உங்களோட சகோதரங்கள் இல்ல காய்க்கிறல. ஒருத்தரும் காய்க்கிறல. ஏன் காய்க்கிறல? இப்ப நம்ம கொஞ்சம் ஏழ்மையா தானே இருக்கேன். அவங்ககிட்ட இருந்தா வருவாங்க, இல்லன்னு சொன்னா ஒருத்தர் வர மாட்டாங்க. புள்ளைய வச்சுதான் ஒருத்த வச்சு அப்புள் பழம் கேட்டு கத்தை நான் 5000 காசு கேட்டேனா. அவர் ஆட்டக்கார மாமா என்னதுக்கு 5000 கேட்டீங்க? சாமான மேடித்து வீட்டுக்கு வரதுக்காக கேட்டேனா. அவட 1,50,000 காசு எடுத்து அவன் பார்த்து தானேன்டா. நான் யாரு? தங்கச்சிட புருஷன். அவர் என்ன பிசினஸ் செய்யறா? இல்ல அவர் எடுத்து இப்படி தஞ்சில வலிக்கிற குடிக்கிற. எங்க அந்த காசு இருக்கு? தங்கச்சி வெளியே இருக்குது. பெரிய நடா சின்ன நடா? கோயிட்ல இருக்காவு. கோயிட்ல இருந்து அனுப்புற. அந்த காசை எடுத்து இவர் சும்மா பண்ணாரிக்கிறாரு. உங்களுக்கு நினைச்சா காசு தரலாம். கேட்டா இல்ல எனக்கு கடன் இருக்கேன்னு சொல்லி போட்டு வந்தான். ஒரு அடுத்த ஆட்டக்கார மாமா பாத்துன்னு முஸ்லிம் ஆள் தான். அவரு பாத்துன்னு வாமனி நான் தாராடு கூட்டிட்டு வந்து சாமான பண்ணி தந்து சாப்பாடு பண்ணி தந்து இருப்பேன். யாருன்னு தெரியா? அவரா ஆட்டக்கார மாமா. அவரு முஸ்லிமா. நாங்க அவரு ஆட்டோலாம் போற வார அவரு கூட்டிட்டு போய் இப்ப கடையில சாமான் இறக்கி விட்டேன். அப்படி நம்மட சகோதரனாவுக்கு உதவி இல்லை. எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் உதவி செஞ்சாரு இப்ப எனக்கு. உடுப்பெல்லாம் இருக்காக்காக்கு? உடுப்பெல்லாம் இருக்குது. உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா? உடுப்பு இருக்குது. இருக்குண்ணே. ஒரு மேனேஜர்லாம் இருக்கலாம் அவனே. பிள்ளைக்கு அவளுக்கு இங்க கிடக்குது 1-2 உடுப்பு கிடக்குது. இப்ப இன்றைக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கு. இல்லாட்டி நாளைக்கு சாப்பிட நேத்தெல்லாம் சாப்பாடு இல்லாம நாங்க ரொட்டி சுட்டு சாப்பிட்டேன். கடல் தொழில் இல்லதானே 200 ரூபா கொண்டு வந்தா. அவ சாப்பாடு கேட்டு கத்தையா அப்படியே வேண்டி கொடுத்தாரு அவங்க அப்பா. கடையில பக்கத்துல கடை. என்ன வாங்கின? அவ வந்து அந்த சின்ன 80 ரூபாய் கேக்கு, மத்த அந்த சாக்லேட்டுகள், டிப்பியல் கேப்பாவு, சமோசா பாக்கெட்டுகள் கேப்பா. அதை வேண்டி கொடுத்தேன். இவருக்கு உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து மீன் வலை அப்படி எதுவும் வாங்கினா தொழில மேம்படுத்தி கொண்டு போகலாமா? எங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. மீன் வலை இருக்கு அவருக்கு? ஒன்றும் இல்லை எங்களுக்கு, எல்லாம் கூலிக்கு. இப்ப அவங்க இப்ப அந்த கூட போற பொடியன் போனா தான் எங்களுக்கு தொழில். அவன் வீட்டுல 2 நடிச்சேன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது உங்க கஷ்டம்தான். என்னண்டாக்கா இப்ப என்ன இதுல இருக்கிற பகுதி என்னன்னு சொன்னா இப்ப சரியா? இப்ப என்னண்டா இப்ப உதவி செய்யறன்றது வந்து 2வது விஷயம். முதலாவது வந்து அக்கா உங்களுக்கு ஒரு தொழிலனே, உங்களுக்கு ஒரு தொழிலை வந்து நாங்க வந்து ஏற்படுத்தி தந்துட்டோம்னு சொன்னா அதான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒரு தொழிலை வந்து நான் இப்ப ஏற்படுத்தி தாரேன்னு வைங்களேன். ஏற்படுத்தி தந்துட்டேன்னு சொன்னா அந்த தொழில் மூலமா வார வருமானத்தின் மூலமா வந்து நீங்க வந்து உங்களை பார்த்துட்டு போயிங்க. அதுக்கு பிறகு நாங்க தேவையில்லை சரியா? நானும் தேவையில்லை, உதவி உங்களுக்கு யாரும் செய்யும் தேவையில்லை.
அதுக்கு பிறகு நீங்களே நிறைய பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு வந்துருங்க. செய்யலாம். அப்ப உங்களுக்கு என்ன தொழில் உங்களுக்கு விருப்பம், என்ன செஞ்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர, அதாவது உங்களோட அன்றாட தேவையை வந்து பார்த்து பூர்த்தி செய்யறதுக்கு என்னத்துக்கு விரும்புறீங்க? எனக்கு அதுதான் அன்றாட கேக்குறேன். தேவைன்னு சொன்னா எனக்கு ஒரு கடை தான் வேணும். கடைன்னு சொன்னா நானும் சின்ன சின்ன இதுகளை இது செஞ்சு இந்த இடியப்பங்கள் அது எல்லாம் இது செஞ்சு மத்த இந்த கடையில கொஞ்சம் இவர் உழைச்சி வருவார் தானே கடை இல்ல. கடைண்டா இப்ப எவ்வளத்துக்கிட்ட போய் இதுல அடிப்ப ஓ பண்றீங்க? இதுல போட்டா சரி. இதுல ஒரு கடை போட்டா சரி, சும்மா இப்படி ஒரு கடை போட்டாலும் சரியா? ஓ இப்படி செஞ்சு இல்லாட்டி இதை கடையா மாத்திடுங்க. இப்ப இதை கடையா மாத்தினா எங்களுக்கு இருக்க வீடு இப்ப இப்ப நீங்க அங்கானே இருக்கிறீங்க. அங்கதான் இருக்கிறோம். இப்ப நாங்க கடை போட்டா இங்கதான் இருக்கேன். இங்க கல்லணைய கூட ஆ. ஓ கல்லணைய கூட இங்க அங்க இருக்கு. இங்க சாமான் வச்சுட்டு அங்க இருக்க இயலாது. ம். எல்லாரும் இடத்தான் இருக்கணும். இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா இதை வந்து என்ன பவித்திரன், இதை வந்து கடையா மாத்தி போட்டு முன்னுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சரிச்சு எடுத்துட்டு இதுல நீங்க தூங்கலாமல்லோ. ஓ அப்படியும் செய்யலாம். ம். கொஞ்சம் இதுல கொஞ்சம் முன்னுக்கு போட்டோம்டா விலங்கு ஃபுல்லா இது கொஞ்சம் முன்னுக்கு வந்து போட்டோம்னு சொன்னா ஒரு செட் என்னதையோ இப்படி ஓ இறக்கி போட்டு இந்த துண்டுல வந்து நீங்க தூங்கலாம். இதை வந்து நீ கடையா மாத்தலாம் தானே. ஓ இதை மாத்தலாம். அப்படி செஞ்சுதாங்க. அப்படி செய்யலாம் தானே. இல்ல செஞ்சு தாங்கன்னு சொன்னா நான் வந்து ஓ தெரியும். இல்ல இல்ல பாக்குறவங்க வந்து செஞ்சு தரலாம் தானே. எங்களை கஷ்டத்தை இப்ப பாப்பாங்க தானே. ஆனா இந்த நாட்டுல இருந்து பார்த்தா நாட்டுல இருந்து இங்க நிறைய பேர் கிடக்கு. நான் மட்டும் இல்ல கஷ்டப்பட்டாலும் நிறைய பேர் கிடக்காங்க. இப்ப நானேயும் கூட இந்த டிட்டோக்கள் பார்த்தனாடி தான் எனக்கு நான் நிறைய பேர்ட்ட உதவி கேட்டிருக்கேன். ஆனா அவங்க வரல. அப்புறம் உங்களுக்கு கோல் எடுத்தேன் உதவிக்கு வர மாட்டாங்களான்ட்டு தான் நான் பார்த்து திரிக்கிறேன். நான் அருமந்து முன் வந்து நமக்கு ஒரு உதவியை செஞ்சு நம்மளுக்கு ஒரு வழி காட்ட மாட்டாங்களான்ற ஒரு இது என்ன நம்மள சாவரத்திட்ட கேட்டா தராதுகள். ஆனா அவங்க என்னச்சா எனக்கு 4 பேர் 3 பேர் வெளிநாட்டுல இருக்காங்க. செய்யலாம் செய்ய மாட்டாங்க. ஒரு ஆள் கோயிட் மத்தால் 2 பேர் கோயிட்ல இருக்காங்க. ஒரு ஆள் ஓமான்ல இருக்காங்க. 3 பேரும் லேடிஸ் தானே. ஓ அடிச்சுதான். ஆனா அவங்களுக்கு உங்களோட அக்கா தங்கச்சி. நீங்க என்ன குடும்பத்துல மூத்தாளா? இல்ல இல்ல நான் 4வது. 4வது. எத்தனை பேர் ஆக்கு நீங்க? 4 பேரா? இல்ல இல்ல நாங்க எல்லாம் எத்தனை பேரும் 9. 7 பேரு. 7 பேர் ஆக்கு. இப்ப அம்மா யாரு பாத்துக்கொள்ற? அம்மாவை ஒரு தங்கச்சீரை பொடியனை வச்சுக்காவ. அம்மாவை காசு போடுற. எவ்வளவு போடுவா மாசம்? 15,000. அதுல வந்து அப்படி போகுது என்ன? ஓ அப்படியே போகுது. இன்னைக்கு சுதா காசு எடுத்தவன் அவர்த்த கேட்க இல்லைன்னு தான்மா சுதா. ஓ 5,000 ரூபா தான் நாளைக்கு தாரன்னு சொல்லி கேட்டேன் நான். இல்லைன்னு தான். அந்த 5,000 கேட்ட வந்து சாப்பாடு வாங்குறது. சாப்பாடு சாமான் வேடித்து வாரத்துக்கு அரிசெல்லாம் முடிஞ்சு வேடித்து வாரத்துக்கு கேட்டேன்னா அப்புறம் அவர் மாமா கூட்டிட்டு போய் கடை அவருக்கு தெரிஞ்ச கடையில எடுத்து தந்து அனுப்பினவர். என்ன கடனுக்கு வாங்கி தந்தாரு இல்லாட்டி அவர் வாங்கி? கடனுக்கு வேண்டி தந்தவரு. கடனுக்கா? ஓ கொடுக்கணும். நாளைக்கு வாரம் மாமாட்டு வந்தேனா. எப்படி நாளைக்கு கொடுப்பீங்க? வியாபாரி கிட்ட வேண்டி கொடு. என்ன வியாபாரி? மீன் எடுக்கிற வியாபாரி. கேட்டா தருவாரு. அவர் கடன் தருவாரு உங்களுக்கு? ஓ அவரு கடனா தருவாரு. அப்புறம் மீன்கள் வர்ற நேரம் கடிச்சு விடுவாரு. 500 ரூபா கடிச்சு விடுவாரு. ஓ வருமானம் வராது. 1000 ரூபா 500 ரூபா கொண்டு வருவாரு வீட்டுக்கு. சரி அதான் இப்ப அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வீடு வந்து அக்கா வந்து கட்டி கேட்கிறா. சரியா இப்ப நான் வந்து சும்மா இப்ப வீடை கட்டி கொடுங்கன்னு சொல்ல இயலாது. என்னண்டா வீடை கட்டி இப்ப பிரயோசனம் இல்லை. இப்ப வந்து என்ன சொல்றேன், இப்ப வந்து ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் பட்டு கிடைக்கிறீர், அவருக்கு வந்து என்ன சாப்பாடை வேண்டி கொடுங்கன்ற மாதிரி தான் இருக்கு இந்த கதை. என்ன அதாவது முதலாவது வைத்தியத்தை பார்க்கணும். அதே போல வந்து அக்காவுக்கு இருக்கிற இப்பத்த பிரச்சனைக்கு வந்து அக்காவுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். என்ன தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மூலமா அக்காவுக்கு வந்து ஒரு உழைப்பா வரும். உழைப்பா வந்து வரக்குள்ள வந்து அக்காவே அந்த வீடெல்லாம் கட்டி கொள்ளுவா. ஆனா இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த வீடு வந்து இருக்குன்னு இந்த வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஒரு இப்படி வந்து இறக்கி போட்டு இல்லை 2 கம்பை வச்சுட்டு இப்போ இதுல வந்து நாங்க தூங்குறதுக்கு செட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து ஒரு கொஞ்சம் சாமானை போட்டு ஒரு சில்லறை கடையை போட்டோம்னு சொன்னா அக்காவுக்கு வந்து ஒரு வியாபாரம் வந்து செய்யறதுக்கு ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து அன்றாடம் அவங்கள கையில வந்து ஒரு கொஞ்சம் காசா வந்து போகும். வியாபாரம் செஞ்சு பழக்கம் இருக்கு அக்காவுக்கு. ஓ ஏற்கனவே அம்மா அங்க கடை வச்சிருந்தவங்க. சுலாமி வரும்போது அங்க கடை. சரி இப்ப ஒரு கடை உண்டு. இப்ப உள்ளுக்குள்ள சாமான் போறோம்னா உங்களுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும்? எவ்வளவு எனக்கு தெரியாது. ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு இருந்தா கொஞ்சம் 2 லட்சம் ரூபாய் கொஞ்சம் சாமான் போடலாம். 2 லட்சம் அரிசி சாமான் எல்லாம் தானே போடணும் கடையில. என்ன போட்டுருவோம். போட்டு ராகுல கடனுக்கு எல்லாம் கொடுப்பீங்கன்னு
நம்ம அப்படித்தானே கொடுத்து தானே கெட்டு போய் கிடக்கும். ம் யாரை கொடுத்தீங்க? நான் இப்ப இல்லைன்னு கேட்டு வந்தா நான் இருந்தா தூக்கி கொடுத்து போட்டு நான் இருக்கிறாள் தான். இப்ப என்னோட ஒரு ஆட்டாக்கள் வந்து அந்த பிள்ளைங்க கஷ்டத்துல இருக்குது. ம் அவை நான் இப்ப வந்த என்னையோட ம் இந்த குணத்தை இந்த இதை என்ன எப்படி இதுன்னு சொல்லி இந்த ஊராக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ம் இந்த அம்மா சின்ன நல்லா இருந்து கெட்டு போனாலும் தாக்களுக்கு கொடுத்து இந்த சாவரத்தை பார்த்து தான் நான் கெட்டு போனான். ம் இந்த வீடியோவை பாக்குற நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. எனக்கு வீடும் இல்லை, நான் வீடு இருக்க அதுல அவ்வளவா விரிக்கல, அது பிரச்சனை. எனக்கு முக்கியமான உதவி வந்து எனக்கு ஒரு கடை ஒன்று போட்டு தாங்க. நான் அந்த கடையை வச்சு நான் முன்னேறிடுவேன், அந்த பிசினஸை வச்சு முன்னேறிடுவேன். எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா காசு ஆராய்ச்சும் எனக்கு உதவி செய்யுங்க. என் புருஷனுக்கும் கஷ்டமான வேலை செய்ய இயலாது, மற்ற ஒரு கைப்புள்ள இருக்குது. ஆனா நான் இந்த தம்பிக்கிட்ட நாங்க கோல் எடுத்து கேட்டுத்தான் நான் அந்த உதவிய எங்களுக்கு அவங்க வந்திருக்காங்க, நீங்க உதவி செய்வீங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு ஒருவர் உதவி இல்லை, நான் எத்தனையோ பேருக்கிட்ட ஜிஎஸ் ஆபீஸ்ல இருந்து எல்லா இடத்தையும் போயிருக்கேன் நான் உதவி கேட்டு. எங்களோட கஷ்டத்துல எனக்கு கும்பிட்டு கேட்குறேன், எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா காசு இந்த கடைக்குடியில் போடுறதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, யாருன்னாலும் சரி. பாக்குறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, அண்ணா அக்கா மாதிரி யாருன்னாலும் சரி. என்னோட பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட கொண்டு போறதுக்கு காசு இல்லாம நான் இருந்தேனா. இந்த வீடியோவை பாக்குற நீங்க சும்மா தட்டி விட்டுட்டு போயிடாதீங்க. எங்களோட கஷ்டத்தை தான் நாங்க சொல்றோம், தட்டி விட்டுட்டு போயிடாம எங்களுக்கு உதவி செய்யுங்க. அக்கா வந்து அழாதீங்க, என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு தெரிந்தானே நான் வந்து உதவி வந்து செய்கிறதில்ல. சரி, நான் வந்து காசு தாரல, ஆனால் என் கையில் இருக்குன்னு சொன்னால் தூக்கி தந்து போட்டு போயிடுவேன். அதே வகையில் வந்து இந்த வீடியோ வந்து நான் இப்போ யூடியூப் மூலமாக வந்து நான் போடுவேனக்கா. அப்போ முன்னுக்கு வந்து அந்த பிள்ளையும் வந்து வந்திருக்காங்க, அந்த வீடியோவும் வரும். அடுத்து இப்போ நீங்கள் இப்போ அழுதும் காய்ச்சிருக்கீங்க, எல்லாமே நான் போடுவேன். இந்த வீடியோ நான் போடலாம் தானே யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், சரியா? அப்போ நான் எல்லாத்துலேயும் போடுவேனக்கா. போடக்குள்ள வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து யாராவது வந்து உதவி வந்து செய்வாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நான் திரும்பி வருவேன், சரியா? நான் உங்கள்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லித்தான் வந்தேன். நான் வந்த உடனே வந்து உதவி வந்து செய்ய மாட்டேனாக்கா. ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்களோட வந்து கதைப்பேன், கதைச்சு உங்களோட பிரச்சனைகள் வந்து நீங்கள் சொல்லுங்கள், இதை வந்து யாராவது பார்த்து வந்து உதவி செய்வாங்கன்னு சொன்னால் நான் திரும்பி வருவேன்னு சொல்லி. அதையும் தாண்டி வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது, உதவின்றது வந்து சும்மா எல்லாருமே வந்து நினைச்சோன்னா தூக்கி தர மாட்டாங்க. வெளிநாட்டில் இருந்து காசு வாரண்டாலும் அக்கா ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு வேலையாக இருக்கலாம், 2 வேலையாக இருக்கலாம், 3 வேலையாக இருக்கலாம், அப்படி செஞ்சு தான் காசு தருவாங்க. கோடீஸ்வரன் வந்து எப்பயும் வந்து ஏழையில பார்த்து வந்து என்ன சொல்ற மனசு 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 வந்து இறங்க மாட்டாங்க, விளங்கிட்டா? நல்ல காசு இருக்கிறவங்க வந்து இறங்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியாது, எந்த வேல இருந்து பார்க்கல அப்படி. ஆனா அந்த கஷ்டத்தை பார்த்து வந்தேனே, கஷ்டம் பார்த்து வந்தவங்களுக்கு தான் ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களை வந்து பார்க்கக்குள்ள அவங்களுக்கு வந்து விளங்குமேனே. அப்ப நம்மட புலம்பெயர் தமிழர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட மட்டக்களப்பில் நம்மட இலங்கையிலையும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த 2 லட்சம் காசுன்றது ஒரு பெரிய ஒரு காசு தான். இருந்தாலும் ஒருவர் வந்து ஒரு 20,000 30,000 50,000 சொல்லி எல்லாரும் வந்து தரக்குள்ள ஒட்டுமொத்தமாக வந்து அந்த காசு வந்து சேரும். அப்போ அந்த 2 லட்சம் ரூபா காசையும் எடுத்து நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடை ஒன்றை போட்டு நாங்கள் வந்து செய்யலாம். ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், என்ன நம்ப வேணாம், யாரையும் நம்ப வேணாம், கடவுளை மட்டும் நம்புங்க, கடவுள்கிட்ட வந்து வேண்டிக் கொள்ளுங்க. இன்றைக்கு எடுத்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து இந்த உதவி வந்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் அருள் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டிக் கொள்ளுங்க. இல்லைங்கயா? ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் எல்லாமே வந்து நடக்கும். அவங்களோட மனசுலையும் வந்து ஆண்டவர் தான் பேசணும், சரி? அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு கதைக்கு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கடை தான் போட்டு தாரேன்னு வைங்களேன், கடை தான் போட்டு தாரேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து நான் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்ப்பேன், இந்த கடை வந்து எப்படி போகுது, நீங்கள் ரன் பண்ணுறீங்களா, ஒழுங்கா பிஸ்னஸ் போகுதா, லாபம் வருதா. கடனுக்கு வியாபாரம் செய்ய இயலாது, ஆனால் கடனும் கொடுக்காம வியாபாரம் பார்க்க இயலாது. இப்போ என்ன சொல்ற, நீங்கள் கடை போட்டுட்டீங்க, இப்போ எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பேர் நிறைய பேர் கஷ்டப்பட்டார்கள் தான். அப்போ நிறைய பேர் வந்து கேக்குள்ள வந்து தூக்கி 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 சும்மாவும் கொடுக்க இயலாது. விளங்குதா? விளங்க நான் சொல்றது, அவங்களும் பாவம் தான், நீங்களும் பாவம் தானே.
நீங்க எல்லாத்தையும் தூக்கி சும்மா கொடுக்கல, நீங்க என்ன தொழில் பிசினஸ் செஞ்சா தூக்கி கொடுக்கல. இப்ப அந்த முன்னுக்கு இருக்கிற கடைக்காரனால சும்மா தூக்கி தருவீரா காசு இல்லாம? அப்படி தர மாட்டேன். ஏன்னா அவங்களோட காசு தானே போட்டு அவங்க வைக்கிறாங்கன்னு. அதே மாதிரி நீங்களும் இந்த இலகுன மனசுன்னு சொல்றீங்க. அதனால சும்மா வந்து என்ன சொல்றேன், இப்ப முதல் விட்ட பிள்ளைகள் வந்து விட்டுறக்கூடாது. தூக்கி தூக்கி சும்மா தூக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா 2,00,000 ரூபாய் முதலும் போய் கடையும் போயிடும். விளங்குதா? அதனால அதுல வந்து பார்த்து செய்யணும். அடுத்தது இந்த உதவி வந்து நாங்க செய்யறோம்னு சொன்னா இதுதான் நோக்கம். என்னன்னு சொன்னா நீங்க வந்து கேட்டீங்க வீடு கட்டி தர சொல்லி. ஆனா வீடு கட்டி இப்ப வந்து பிரயோசனம் இல்லை. உங்களோட கஷ்டம் வந்து மாற போறது இல்லை. இப்ப உங்களோட கஷ்டத்தை வந்து நாங்க மாற்றணும். இனிமேல் அக்கா அழக்கூடா, அக்காட வாழ்க்கையில இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் என்று நினைச்சுத்தான் நான் இந்த முடிவை சொல்றேன். உங்களுக்கு இதுதான் சொல்யூஷன். விளங்க? அப்ப நீங்க இதுல இருந்து அப்ப கடையும் போட்டு செய்வீங்க அப்படியா? இடியப்பம் புட்டலாம், அதையும் போடுவேன். இப்பதான் சொன்னீங்க இதுல அப்ப இடியப்பம் புட்டு போட்டா வாங்க மாட்டாங்க யாரும். அம்மா இருக்காவுதானே, அம்மா இந்த தம்பி பள்ளிக்கு போறான், அவன்கிட்ட கட்டி அனுப்பிடுறான். அக்கா தங்கச்சிட படிய கட்டி. இப்ப சில்லறை கடை என்னென்ன சாமான் வேணும்னு சொல்லுங்க. சில்லறை கடை வந்து நீ அரிசி சாமான்கள், மத்த சீனி எல்லாம் இது பருப்பு எல்லாம் தானே போடுவாங்க. தராசு எல்லாம் உங்களுக்கு அளக்கலாம் தெரியுமா? இவருக்கு தெரியும். யாருக்கு? புள்ளட அப்பாவுக்கு தெரியும். அதெல்லாம் உங்களோட புருஷனுக்கு தெரியும். அப்ப சில்லறை கடை போட்டா அவர் தொழிலுக்கு போத்தவில்லை அப்படியா? இல்ல, அவர் போயிட்டு வந்துருவாரு தான். சில நேரம் நைட்டுக்கு போய் வருவாங்க. நைட்ல மீன் இல்லன்னு சொன்னாதான் வேலைக்கு போவாங்க. இப்ப அவர் இருந்தா தான் கடை செய்வீங்க? இல்ல, நான் செய்வேன். அவர் சொல்லி தருவாரு. சொல்லி தருவாரு. ஒரு நாள் காட்டி தந்தானே அடுத்த நான் செஞ்சிருவேன். செய்வீங்க. இப்ப இதுல வந்து இப்போதைக்கு வந்து சாம்பரம் நம்ம முன்னுக்கும் இறக்கணும் இல்லோ? இல்லாட்டி ஒரு கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கணும் இதுக்குள்ள இருந்து. சமாளிக்கிறானே எவ்வளவு கஷ்டம் பாத்துட்டேன் மக்கா. நம்மள கொஞ்சம் சமாளிச்சுதான் போகணும். என்ன வைத்துறேன், என்ன கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கதான் போகணும். ஒன்னும் செய்யல. இப்ப 2,00,000 காசா வேணுமா உங்களுக்கு, சாமானா வேணுமா? நீ சாமானே கட்டி கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. இதுல வந்து ஆக்கள் வருவாங்களா? இப்ப இதுல நீங்க கடை போட்டீங்கன்னா இதுல சரௌண்டிங் இருக்க ஆக்கள் எல்லாரும் அங்கதானே போறாங்க. மெயின் கடை அந்த கடைக்கு லைன்ல நிப்பாங்க. பின்னரம் 3 மணி ஆயிட்டுன்னு சொன்னா 3:30 ஆயிட்டுன்னு சொன்னா அங்க லைன் நிப்பாங்க ஆக்கள். இந்த இதுக்குள்ள எல்லாம் கடை இல்ல தானே, அங்க லைன் நிப்பாங்க. போய் என்னால ஒரு 6 மணியை போல இந்த ஏரியாலயே ஒரே ஒரு சில்லறை கடை, அந்த கடை மட்டும் தான். அதாவது நீங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடை, அந்த கடை மட்டும் தான் இருக்கு. அதுக்கு தான் போவாங்க எல்லாரும். அந்த கடையில என்னென்ன இருக்கு? அங்க சகல சாமானும் இருக்கு. எல்லா சாமானும் இருக்கு. பிஸ்கட், அரிசி எல்லாரும் அங்க இருக்குது. எல்லாம் வாங்கலாம். அவங்க இங்க தாக்கல் தானே? இங்க தியாகத்தான் சொந்தக்காராக்கள் தான். எங்க அப்பாவுக்கு சொந்தம். ஆனா கடன் கேட்டாலும் தர மாட்டாங்க. ஒரு 100 ரூபாய் கடன் கேட்டாலும் 100 ரூபாய் தர மாட்டாங்க. இல்ல அதான் இல்ல, நான் அதை வந்து நான் புள்ளையா சொல்ல மாட்டேன். நீ எப்படித்தானக்கா வந்து அவங்க பிசினஸ் வரக்குள்ள அவங்க பிசினஸ் தான் பார்க்கணும். சும்மா எல்லாருக்கும் இது செஞ்சு கொண்டு இருக்கல. சரி. அப்ப இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுவோம். அக்கட பேரு தான் எனக்கு வாய்க்குள்ள வருது. என்ன பேர் சொன்னீங்க? சந்திரவதனி. ரைட். சந்திரவதனி அக்காவுக்கு வந்து யாராவது வந்து உதவி செய்யறதுக்கு முன்னுக்கு வந்து வர இயலும்னு சொன்னா முன்னுக்கு வந்து உதவி வந்து செய்யுங்க. அக்காவை பத்தி நான் வந்து இன்னும் விசாரிக்கல. இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த வீடியோ வந்து அக்கா பார்த்து தான் கால் பண்ணிருக்கா. இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப இந்த வீடியோ நான் போடுவேன் தானே, நீங்களும் பாப்பீங்க. இப்ப என்னண்டாக்கா, இப்ப நீங்க என்கிட்ட சொன்னீங்க தானே விஷயம், ஒன்றும் வந்து பொய் இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இல்ல நான் என்ன சொல்றேன் சொன்னா, என்ன பிரச்சனைடா, நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணோன்னா எனக்கு நிறைய கால்ஸ் வரும். சந்திரவதனி அக்கா அப்படி, சந்திரவதனி அக்கா அப்படி, அவ போய் சொல்லிட்டா. கேட்டு பாருங்க. அல்ல நான் சொல்றேன், நான் தான் சொல்றேன். அப்ப என்னை பொறுத்தவரையில நான் கதைச்ச மட்டும் வந்து எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான் அக்காவை வந்து நான் நம்புறேன். அதே போல வந்து ஒரு 2 நாள் விட்டு பார்க்கணும்னாலும் 2 நாள் விட்டு பார்ப்போம். அதுக்கு பிறகு வந்து யாருக்காக வந்து ஒரு 2,00,000 ரூபாய் காசு வந்து அக்காவுக்கு வந்து தந்து உதவி செஞ்சு அக்காவை கிணத்துக்குள்ள விழுந்த மாதிரி என்ன அக்கா வந்து கையை கொடுத்து யாராவது இழுத்து விடுறதுக்கு வந்து முன் வருவீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு புண்ணியமா வந்து போவேன். யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல கீழே என் ஃபோன் நம்பர் வந்து இருக்கு. அந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ற மூலமா என்னோட வந்து நீங்க பேசலாம். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அக்காவுக்கு வந்து ஒரு 2.5 வயசா 2.5 வயசுல ஒரு பொம்பளை புள்ள ஒன்று இருக்குண்ணே. இப்ப அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் என்னதான் சுத்தி பார்த்தாலும் தொழில் தான் பிரச்சனையா வந்து முடியும். காசு பிரச்சனை. இப்ப நாங்க இப்ப வந்து ஒரு 5,000 10,000 ரூபாய் காசு கொடுத்தாலும்
திரும்பி ஒரு 3 நாள் அந்த காசு தான் தேவை. அப்போ அந்த காசுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அக்காவுக்கு இருக்கிற இந்த வீட்டிலேயே ஒரு சின்ன ஒரு சில்லறை கடையை வந்து போட்டு கொடுக்குற ஊடாக அக்காட பிரச்சனை எல்லாமே வந்து மாறும் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பொறுமையாக வந்து பார்த்து கொண்டிருந்தீங்க. அக்காவுக்கு இந்த வீடியோ மூலமாக நிறைய உதவி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ கட்டாயம் லைக் பண்ணி இந்த வீடியோ கட்டாயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ நான் எல்லா வீடியோ சொல்ல மாட்டேன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்னன்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக உதவி செய்கிறதுக்கு யார் முன் வராங்களோ அவங்களோட கையில் போய் இந்த வீடியோ கிடைக்கிற மூலமாக அக்காவுக்கு இந்த வீடியோ மூலமா உதவி வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய ஹெல்பிங் வீடியோஸ் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்து வாரக்கு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நான் எப்பயும் வந்து கேட்டுக்கொள்றேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.